சாயிராம். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் ஒரு பயத்தை உனக்கு உண்டு பண்ணுகிறதல்லவா? என்னத்தான் நம்பிக்கையோடு இருந்தாலும், நம்பிக்கையோடு மனதை வைத்து கொண்டாலும் எங்காவது ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற குழப்பம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா? கண்களுக்கு முன்பாக எல்லாமே தவறாக நடக்கிறது. எதுவுமே நான் எதிர்பார்த்தது போல எனக்கு நடக்கவே இல்லை. நான் ஆசைப்பட்டது போல எதுவுமே உன் வாழ்க்கையில் நிகழவே இல்லை. இனி எப்படிதான் நான் நினைப்பதெல்லாம் நன்மையில் முடியும்? நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பதனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று எவ்வளவுதான் என் மனதை நேர்மறையாக நான் வைத்து கொண்டாலும் சரி, எதிர்மறை மட்டுமே என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நடப்பது அனைத்தும் எதுவுமே நன்மையாக தெரியவில்லையே. எப்பொழுதுதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், எப்பொழுதுதான் நன்மை நடக்கும் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளையே, இது உன் கண்ணில் பட்டவுடன் ஓம் சாயிராம் என்று சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கீழ். உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வு நிச்சயமாக நடக்கும். உன் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தால் கூட அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன். உன்னுடைய மனக்குழப்பத்திற்கான தீர்வு, உன்னுடைய மனவேதனைக்கான தீர்வை இதோ இப்பொழுதே இந்த நொடியே நான் உனக்கு வழங்குவேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்கும் அந்த நிமிடமே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே நன்மைக்காகத்தான் நடக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ சர்வ நிச்சயமாக உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். சூழ்நிலைகள் எதிரானால் இதை நம்பிக்கையோடு கேள். உன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாகவே நிகழும். இதை முழுவதுமாக கேட்டால் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக நிகழும் என்ற உண்மை நமக்கு புரிய வரும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தானாம். அந்த நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது சொல்லுவதையே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசரும் அமைச்சரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுக்க துவங்கினாராம். தவறுதலாக கத்தி அவருடைய சுண்டு விரலை அறுத்துவிட்டது. இரத்தம் வெளியேறி வலி தாங்க முடியாமல் அரசர் துடிதுடித்து கொண்டிருந்தாராம். வழக்கம் போல அமைச்சர், அரசே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு கோபமடைந்த அரசர், நான் விரல் வெட்டப்பட்டு ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது, இதை பார்த்து கூட, நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கூட எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றீர்களே அமைச்சரே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கோபமா சொல்லிட்டு, காவலர்களே அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடைத்து விடுங்கள் அப்படின்னு உத்தரவு விட்டாராம் அந்த அரசர். அரசர் உத்தரவிட்டா மீற முடியுமா? அரசரோட உத்தரவுப்படி அமைச்சரை சிறையில் போய் அடைத்து வைத்தார்கள் காவலர்கள் எல்லாருமே. அப்போது அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னா, சிறையில் போய் இருந்தும் கூட எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அமைச்சர். நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசர் தனியாக காட்டுக்கு சென்றார். அங்க மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை தேடிக்கொண்டிருந்தாங்க. அவர்களிடம் அரசர் எப்படியோ சிக்கிக்கொண்டார். அங்கு வந்த கோயில் பூசாரி பலி கொடுப்பதற்காக மலைவாசிகள் கொண்டு வந்த அந்த அரசனை முழுமையாக சோதித்து பார்த்தார். அதுக்கப்புறம் காளிக்கு எந்த குறையும் இல்லாதவனை மட்டுமே பலியிட முடியும், ஆனா இவனுடைய சுண்டு விரல் பாதியாக தான் இருக்குது, இவனை விட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னாரா அந்த பூசாரி. உடனே அவனை விடுதலையும் செஞ்சிட்டாங்க. விடுதலை பெற்ற அரசர் அரண்மனைக்கு வந்தார். உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவும் இட்டார். நடந்தது எல்லாத்தையுமே அமைச்சரிடம் சொன்ன அரசர், சுண்டு விரல் வெட்டப்பட்டதால் தான் நான் இன்று உயிர் பிழைத்தேன். அன்று எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நீ சொன்னது காரியம், நீ சொன்னதற்கான காரணம், அதற்கான உண்மையை நான் இப்போதுதான் உணர்ந்திருக்கிறேன். உம்மை சிறையில் அடைத்ததற்காக நான் ரொம்பவே வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அரசே, நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கு தான் அப்படின்னு அமைச்சர் மீண்டும் சொன்னாராம். எப்பொழுதுமே உங்களை பிரியாமல் இருக்கும் நான், என்னை நீங்க சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தா நானும் உங்களோட வேட்டைக்கு வந்திருப்பேன்.
அந்த நம்ம 2 பேரையுமே அந்த பலி கொடுக்குற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. உங்க சுண்டு விரல்ல காயம் இருந்ததுனால, உங்கள பலி கொடுக்க முடியாததுனால என்ன கண்டிப்பா பலி கொடுத்திருப்பாங்க. நானும் உயிர் பிழைத்தது நீங்க என்ன சிறையில் அடைத்ததால் தான். அதனால தான் சிறையில் இருந்ததும் நன்மைக்கே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னாராம். இதை கேட்ட காவலாளிகள் எல்லாமே சிறையில் வைத்த போதும் கூட இந்த அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கூறியதற்கான காரணம் அப்போதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுச்சான். அப்போதிலிருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமுமே நடப்பது அனைத்தும் நன்மைக்கு தான், ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் எதுவுமே நடக்கிறது, காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தாங்களாம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நமக்கு நடப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, நல்லதற்காகத்தான் இது நடக்குது, நன்மை செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படிங்கிறத தீர்க்கமா புரிஞ்சுக்கணும். கடந்த காலத்தை நம்ம விட்டு சென்றவர்களை நினைத்து நம் வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து நம்ம வருந்தி கொண்டே இருந்தோம்னா கண்ணீர் தான் நமக்கு மிச்சமாக இருக்கும். அதே போல எதிர்காலத்தை என்னாகுமோ, எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ போறோமோ, இப்படி நடந்துட்டா என்னாகுமோ அப்படின்னு எதிர்பார்ப்போட பயத்தோடையே வாழ்வது ரொம்பவே தவறு. எதிர்காலம் வருவது வரும் பொழுது வரட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுவிடணும். இப்பொழுது இந்த நொடி இந்த நிமிடம்தான் உண்மை அப்படிங்கிறத நம்ம முழுமையா நம்பணும். அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளணும். நல்லதை நினைச்சா நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது எப்பவுமே உண்மையான ஒரு சொல். எது நடந்தாலும் நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். அதை கடைபிடித்து அமைதியாகவும் நிதானமாகவும் நடப்பதை அப்படியே ஊர்ந்து கவனித்தாலே போதும். பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத தீர்வை மிக சுலபமாக கண்டுபிடிக்கலாம். அதை விட்டுவிட்டு நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விடுவதால் அந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் வெளியே வரவே முடியாது. அதிலேயே அப்படியே அமுங்கி போய்விட வேண்டியதுதான். அதனால நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிறத மனதார நம்பி, நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இறைவன் அதை நடத்தி கொடுக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மனதார நம்பி நமக்கு வந்திருக்கும் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டோனா நிச்சயமாக நாம் நினைப்பது, நாம் ஆசைப்பட்டது, நாம் விருப்பப்பட்டது, நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் அந்த இறைவன் நமக்கு கொடுப்பார். இன்று கொடுக்கவில்லையானாலும் நமக்கான நேர காலம் வரும் பொழுது எல்லாம் கூடி வரும் சமயத்தில் நமக்கு நிச்சயமாக நன்மை மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இயலாத ஒரு காரியமாக தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றியே கவலையில் மனிதர்கள் தங்கள் பொழுதுகளை கழித்து கொண்டே இருக்கிறார்கள். எதை பற்றியும் சிந்திக்காம இந்த நிமிடத்தை எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிறத யோசனை செய்து அந்த நொடிய சந்தோஷமா நம்ம கழித்தாலே போதும், நம் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் நீயே அதை ஏற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்ள ஒரு துணையை தேடாதே. எனக்கு துணையாக எவருமே இல்லை, என் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள எவருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்று புலம்பாதே. இன்பம் வரும் பொழுது மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறாயா? அப்படி இருக்கும் பொழுது துன்பம் வந்தால் மட்டும் ஏன் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறாய்? மற்றவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும், சாதகமாக இருக்க வேண்டும், உனக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் என்று எப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்?
உன்னுடைய எண்ணமே எல்லாமுமாகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன் மனது எதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் உனதாகுகிறது. நீ எதை எப்பொழுது நினைத்து கொண்டே மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை மட்டுமே மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத எண்ணங்களை மனதில் அசை போட்டுக் கொள்ளாதே. மறந்தும் கூட அதை மனதில் வைத்து கொள்ளாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரவாகவே இருக்கட்டும். போனது போனதாகவே இருக்கட்டும். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது குழந்தையே. நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது உன்னால். இன்றைய பொழுதில், இந்த நொடியில், இந்த கணத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அதுதான் உனக்கு எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும். எதையுமே உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. எதையுமே உன்னால் மாற்றவும் முடியாது. இந்த நிமிடம்தான் உன்னுடைய நிமிடம், உன்னுடைய நொடி என்று தீர்க்கமாக நம்பி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நொடியை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொண்டாலே நீ வேண்டியதை அடைவாய். நிச்சயமாக அடைவாய். நீ அதற்கு உன்னிடம் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கைதான். இதை என நம் காணிக்கையாக கொடுத்துப்பார். என்னிடம் உன்னுடைய அதீத நம்பிக்கையை வைத்துப்பார். நீ நினைத்ததை அனைத்தையும் நான் உனக்கு சுலபமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு நிகழும் பொழுது எல்லாமே வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு நிகழும் பொழுது அது மிகப்பெரிய வாழ்வாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவே உன் கண்களுக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை என்பதை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். நிராகரித்தவருக்கே என்பதை உணர்ந்து கொள். உன்னை நிராகரித்தவருக்கே உன்னுடைய அன்பு புரியாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அவரே மனம் மாறி உன்னிடம் வந்து நெருங்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ண துவங்கினால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. அது மட்டுமல்லாமல் யாருக்காகவும் உன் தாய் தந்தையரை விட்டு விடாதே. ஏதோ ஒன்றின் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கை உடைக்கப்படும் தான் இனி வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது மனிதனின் மனம். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்வான, மிக உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள். எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படவே படாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பிரியமே, உன்னுடைய பிரச்சனை முற்றுகிறது என்றால், மிகப்பெரிய பிரச்சனையாக வலுவிழுத்து கொண்டிருக்கிறது என்றால், உன்னுடைய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கேதான். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் எல்லோர்பாலும் உரிமையை எடுத்துக்கொண்டு பின் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினால் மனம் வெறும்பி கலங்காதே. சில சமயங்களில் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்கொள். அதுவே உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது. காரணமே இல்லாமல் இன்று என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது அனைத்தையும் நீயே பார்த்து ஆச்சரியத்தில் திளைக்கப் போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கும் பொழுது அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. மற்றவர்களுடைய சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்து விடவும் முடியாது. நிம்மதியாக அவர்களோடு சேர்ந்து வாழவும் முடியாது என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கான மதிப்பு உனக்கு மட்டுமே தெரியும். அந்த மதிப்பை மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடாதே. இது வேண்டாத வேலை.
மற்றவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் அவர்களை மன்னிக்கும் அளவிற்கு மனிதனாக இரு. ஆனால் மீண்டும் அவர்களை நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருந்து விடாதே. நீ என் பிரியமான குழந்தை, எப்பொழுதும் மனிதனாக தான் இருப்பாய் என்பது உன் சாயிநாதருக்கு தெரியும். என்னுடைய குழந்தை, எப்பொழுதும் தவறான பாதையிலும் தீயான பாதையிலும் செல்லவே செல்ல மாட்டாய். பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்களெல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை இனிமேலும் கைவிட்டு விடுவேனா? இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய், வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி உன் தவறுகளையெல்லாம் திருத்தி நன்மை எது தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை.
பொறுமையாக இரு. இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்க கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்மணியே, எது வந்தாலும் கலங்கி விடாதே. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்து விடாதே. முடிவு என்று நீ எடுத்த ஒன்றை தொடக்கமாக நான் ஆரம்பிப்பேன் உனக்காக. சர்வ நிச்சயம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடாமல், வெற்றி வந்துவிட்டால் தலைக்கணம் ஏறிவிடாமல் இரண்டையும் சரிசமமாக பார்ப்பதுதான் என் பிள்ளையான உனக்கு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக பார்க்கும் அந்த கண்ணோட்டத்தை உன்னில் வளர்த்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் உடனே சந்தோஷ திளைப்பில் கொண்டாடாமலும், தோல்வி வந்துவிட்டால் உடனே வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உட்காராமலும் இருந்துவிடு. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சரியான பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே நிலையாக இருப்பதுமல்ல, நிரந்தரமாக தங்கிவிடுவதும் அல்ல. நான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. அதை தீர்க்கமாக நம்பு. மன வலிகள் நிறைந்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக வசந்தமாக மாறும். அதுவரை பொறுமையாக காத்திரு. அதுவரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே. பிறப்பு இறப்பு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கு ஏற்ற சுகம் துக்கத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதனால் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. என்மேல் உன் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிடு. உன் பாரத்தை உன் அப்பா சுமக்கிறேன் உனக்காக. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு அமைதி தரும் என் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துயரக் கடலிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக கரையேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது என் குழந்தையே. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உனக்கு அமைத்து தருவேன். நீ என்னை தேடி உன்னால் வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன். நல்ல நிகழ்வு, நல்ல நிகழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். குழந்தையே, இது உனக்கான பிரம்ம ரகசியம்தான். உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த இந்த ரகசியத்திற்கான விடை
நான் உனக்கு கொடுக்கும் பொழுது, நீ அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு புரியும். உன்னால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே எதை நினைத்தும் வருத்திக் கொண்டே இருக்காதே. மனதை போட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் தீர்வு என்று ஒன்று உள்ளது. பிரச்சனை உருவாகுகிறது என்றால் அதற்கான தீர்வு உருவாகி விட்டது என்றுதான் அர்த்தம். எனவே பிரச்சனையைக் கண்டு கலங்காதே, தைரியமாக இரு. எதற்கும் கண்ணீரை வீணடிக்காதே. உன் அப்பா சொல்கிறேன் கேள். உன் அப்பாவின் வாக்குப்படி எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் பொறுமையோடும் காத்திரு.